ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மச்சி இவன்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹவு டு ஆட்டோமேட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நீங்க நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், ஃப்ரம் த ஸ்டார்ட் இன்ஸ்டாலேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு ப்ராசஸே ஃபுல்லா நல்லா ஜாலியா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க கேட்டு நாங்க பண்ணாம இருப்போமா? இதோ உங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ். பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. இதுல வந்து ஜெப்டோ இருக்குல்ல, இதுல வந்து டெய்லி நமக்கு மார்னிங் ஒரு 6 மணிக்கு ஆரோக்கிய பால் வந்து ஆர்டர் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேஷன் வந்து எழுத போறோம். எப்படிப்பா அதை பண்றது வந்து வழக்கம் போல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன் அருண், அதாவது கட்டிங் போட்ட குட்டி குணால். காமெடி பண்ணாத ப்ரோ பண்ணிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்றதுல இருந்து எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் எல்லாமே சொல்லிருக்கோம். ஓகே சூப்பர், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு அந்த டைமுக்கு உங்களுக்கு 6 மணிக்கு உங்களுக்கு அந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியா மில்க். ஆமாம், ஓகேவா. அடுத்தது இதை எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில். ஸோ ஜெப்டோவில் இருந்து உங்களுக்கு அது தேவை. ஜெப்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப்டோக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம ப்ரௌசரில் போய் நார்மலாக போவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதை பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் இருக்குது, அது செஞ்சு கொடுக்கறதுக்கு. ஆமாம், செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அவனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெப்டோ இருப்பான். ஓகே ஓகேவா. ஜெப்டோ இங்கே இருப்பான். ஸோ அவனை செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு ஆள் இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு ஒரு சர்வர். ஸோ நம்ம ஆரோக்கியா மில்க் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருவோம். பேமெண்ட்டு எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ இப்போ பேமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு யூபிஐ ஐடி கொடுத்துக்கலாம். இது கூட கொடுக்கும்போது யூபிஐ ஐடி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேலெட்டில் காசு வச்சிருக்கீங்கன்னா இன்னும் பெட்ரு. ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்திரிக்கணும் யூபிஐ ஐடி கூட போடணும் அவசியம் இல்லை, அதுவும் வந்துட்டே இருக்கும். இல்லை கார்டு ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் பெட்ரு. நம்ம இப்போதைக்கு டெஸ்டிங்காக நம்ம அது ரெண்டும் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம்னா யூபிஐ ஐடி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நம்ம யூபிஐ ஐடியை தான் கொடுக்குறோம், அதால வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சஸ் பண்ணி அமௌண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. எப்படி ட்ரிகர் பண்ண நம்ம கிட்ட தான் வரும். நம்ம கிட்ட தான் வரும். நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதால் நம்மளால பே பண்ண முடியும். ஓகே, ஆரோக்கியா பால் வேணும், அந்த யூபிஐ ஐடி இதுதான் அப்படின்னு சொல்லி ரெண்டே கொடுத்துருவீங்க. ஆமா, இதுல இருந்து ஆர்டர் வந்துரும். ஆமா, இவ்வளவுதான் ப்ராசஸ். யூபிஐ ஐடி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்க மொபைலுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிகர் வரும். இந்த மாதிரி யூபிஐ பே பண்ண அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்க வீட்டுக்கே வந்துட்டு ஆர்டர் வந்துடும். ஓகே, அவ்வளோதான், டெலிவரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம டோட்டலாக இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாக போட்டாச்சு. ஆமாம், 6 மணிக்கு கரெக்டாக ஆரோக்கிய பால்லேருந்து ஆர்டர் போடணும். அது வந்து யூபிஐ ஐடி நமக்கு ட்ரிகர் ஆகணும். நம்ம ஓகே பண்ண உடனே நம்ம வீட்டு வாசலுக்கு பால் வரணும். அவ்வளோ, இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டாக போட்டிருக்கோம். அதை பார்த்தாலே புரியுது. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா N8N இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா. N8N இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. டாக்கரில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நோடில் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு காமனாக நிறைய பேருக்கு புரியாது அப்படின்றது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல. டாக்கர்னா ஒரு கண்டெய்னர், குட்டி சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. உங்க சிஸ்டம்குள்ள ஒரு குட்டி சிஸ்டம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க ரன் பண்ணீங்கன்னா வெளியே இருக்கவங்களுக்கும் உள்ள இருக்கவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இது கண்டெய்ன்டா இருக்கும், அதுதான் டாக்கர். ஓகே ஓகே ஓகே. இப்போ டாக்கர்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா ஏன்டா இப்படி என்ன வதைக்கிற? உங்க அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கு. N8N டாக்கர்னு போட்டீங்கன்னா வந்துரும். அவங்க 2 ஸ்டெப் கொடுத்துருப்பான், அதை எடுத்து ரன் பண்ணாலே வந்துரும். ஆனா நிறைய பேர் டாக்கரே இருக்காது அவங்க கிட்ட. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணும், அதனால நிறைய வேலை இருக்கு. ஸோ அதனால ஈஸியான மெத்தட் என்னன்னா, நாங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆப்லேயே என்னன்னா N8N ஒரு மாடியூலாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த பில் பண்ண ஆப்ல நிறைய விஷயம் பண்ணலாம். லைக் வந்துட்டு நம்ம சாட் ஜிபிடில சாட் பண்றோம்ல, அந்த மாதிரி சாட் பண்ணிக்கலாம், இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஹைலைட்னா, இது எல்லாமே உங்க சிஸ்டம்லேயே ரன் ஆகும். எங்கேயுமே உங்க டேட்டா வெளியே போகாது. ஃப்ரீ தான், ஓப்பன் சோர்ஸ்ங்க. அது யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும்னா நீங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதுல சாரி எனக்கு தெரியாது. பேர் என்ன? கிளாரா. கிளாரா யாரு? சரி, ஓகே. இப்போ இந்த கிளாராங்கிற ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் வந்துட்டு லிங்க் நான் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ உள்ள போனீங்கன்னா லைக் இந்த மாதிரி இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்றப்ப பாத்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் 3த்துக்குமே இருக்கு. அதுல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள. இதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சாட், ஆப்ஸ், இமேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆப்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஏஜென்ட்லாம் இப்போ பேசிட்டு இருக்காங்க நிறைய. ஏஜென்ட் டிக்கெட்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்றது, இப்போ லோகோ ஜென்ரேட் பண்றதுக்கு, இமெயில் ரேப் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா N8N இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு N8N ஸ்ட்ரைட்டா ஓப்பனே ஆயிடும் இந்த இடத்துல. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்க ஆப் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த N8N கிளிக் பண்ணா மட்டும் போதும், நம்ம வந்து ஈஸியா வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வெறும் இமெயில் மட்டும் கேட்கும் உள்ள வந்தோடனே லாகின் பண்றதுக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம கொடுத்தோன்னே நம்ம ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு N8N வந்துடும் இந்த இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் N8N-ஓட இன்டர்ஃபேஸ் பேஸ். ஓகேவா, ஹோம் பேஜ். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது.
அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஒர்க் ஃப்ளோஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம போட்டோம்ல ஃப்ளோ சார்ட் ஒன்று போட்டோம்ல, அதேவே அந்த ஒரு ப்ராசஸாக மாற்றுறது தான் வந்துட்டு இந்த இது ஒர்க் ஃப்ளோங்கிறது. நியூ ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ க்ரெடென்ஷியலுங்கிறது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இப்போ ஜெப்டோ அக்கௌண்ட்டு, ஜெப்டோ நம்ம சர்வரில் போட்டுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட்டு இல்லை கூகுள் அக்கௌண்ட் இல்லை யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏபிஐ கீ இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து இதில் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தான் நீங்கள் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சில நம்மளோட ப்ரைவேட் விஷயங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சில கீஸ் தேவைப்படும், க்ரெடென்ஷியல்ஸ் தேவைப்படும். அதை வந்து ஏபிஐ கன்வெர்ட் பண்ணி இந்த க்ரெடென்ஷியல்ஸ் வந்து போட்டு வச்சுப்பீங்க. அந்த க்ரெடென்ஷியல்ஸ் ஏபிஐ எதா வேணா இருக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஓகே, ஈவன் பாஸ்வேர்ட்ஸ் கூட போட்டுக்கலாம். ஓகே, ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனுங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுற ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குல்ல, அது ரன் பண்ணுறதோட லாக்ஸ் தான். எப்போ ரன் ஆயிருக்கு, ஃபெயில் ஆயிருக்கா, எரர் ஆயிருக்கா, அந்த மாதிரி பார்க்கறது தான். ஸோ அது மட்டும் தான் இருக்கும் அதில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த கிரியேட் ஒர்க் ஃப்ளோங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுற ஒரு கேன்வா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே நோட்ஸ் தான். ஓகேவா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இது போட்டிருந்தோம்ல ஃப்ளோ சார்ட். ஸோ அது எல்லாமே ஒரு நோட்ஸ், ஒவ்வொரு நோட்ஸும் ஒவ்வொரு நோட்ஸ். ஆமாம், அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ் செய்கிற ஒன்று ஒவ்வொரு நோட்ஸ். ஆமாம், ஒவ்வொரு நோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு அதை பண்ணும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஷெட்யூல் ஆகிற மாதிரி ஒரு நோடு தேவைப்படுது. இது எல்லாமே வந்துட்டு ட்ரிகர் நோட்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எல்லாமே. ஏன்னா இதுதான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஆமாம், ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது. இல்லை பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்ரிகர் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஷெட்யூல்னு இருக்குல்ல, நம்ம இதான் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு டெய்லி ஒரு டைமு காலையில் 6 மணிக்கு நம்மளுக்கு வேணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு டேட் எல்லாம் போட்டு இன்னைக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். நம்ம எப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோமோ அப்பெல்லாம் ட்ரிகர் ஆகும். ஸோ அவ்வளோதான். அது நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பொருள் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நோட்ஸ் இருக்குன்னு சொன்னால இதில் வந்துட்டு எடிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கு. இது என்னன்னா ஒரு வேரியபிள் மாதிரி. அதாவது எப்படின்னா இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த இமெயிலெலாம் வந்துட்டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் எழுதுவாங்க, அப்புறம் ஏஜென்ட் போட்டு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வேணும், இல்லை சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. சிங்கிள் ப்ராடக்ட்னா நான் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி வச்சுக்கலாம், மல்டிபிள் ப்ராடக்ட்னா அரே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க, ஆரோக்கியா மில்க். ஓகே, ஆரோக்கியா மில்க். ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகே, ஸோ இதை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை நான் இப்போ டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியா மில்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ப்ராடக்ட்டுங்கிற ஒரு அரேக்குள்ள. ஓகே, ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. இப்போ 2 நோடு இங்கே வந்துருச்சா. நெக்ஸ்ட் வந்து நம்ம யூபிஐ ஐடி இந்த இடத்துல ஆட் பண்ணணும். ஓகே, ஓகேவா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே எடிட் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து, ஓகே, இல்லைன்னா நம்ம இதுலேயே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே போயிட்டு நம்ம இன்னொரு ஃபீல்ட்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயே வந்துட்டு யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நான் யூபிஐ ஐடி ஏதோ ஒரு யூபிஐ ஐடி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு என்னோட யூபிஐ போடுறேன். ஓகேவா, ஸோ என்னோட யூபிஐ ஐடி நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே போட்டிங்கன்னா இப்போ ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, அரே யூபிஐ ஐடியும் வந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம என்னோட தேவைப்படாது அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் வேணால் ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ப்ராடக்ட் அண்ட் யூபிஐன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு அந்த பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த சர்வருக்கு நம்ம இதை அனுப்பணும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சர்வர் நம்ம கிட்ட இல்லவே இல்லை இப்போ வரைக்குமே. ஓகேவா, நம்ம தான் போய் அதை கிரியேட்டே பண்ணணும். அந்த மாதிரி ஒருத்தனை கிரியேட் பண்ணணும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம கொடுத்துருக்க பொருளை எடுத்துட்டு போய் ஜெப்டோல ஆர்டர் போட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தனை கிரியேட் பண்ணணும். ஆமா, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் என்ன நான் சொல்கிறேன், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து கன்டினியூ பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம், அங்கே போகிறோம். நம்ம விஎஸ் கோட் வரணும் அதுக்கு. ஸோ ஏன்னா இங்கே தான் வந்துட்டு நம்ம அந்த சர்வரை கிரியேட் பண்ணுவோம். அவனை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது அதை ரன் பண்ணுறதுக்கு. அந்த சர்வர் ரன் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ஏபின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த ஜெப்டோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளேரைட்னு ஒரு ஆட்டோமேஷன் டூல் இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு செலனியம், பப்பட்டியர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பிளேரைட் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து நம்மளோட வேலையை செய்யணும். அதாவது அந்த ஆரோக்கியா பால் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஆரோக்கியா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெப்டோவில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி நமக்கு வந்து யூபிஐ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருக்கீங்க. கரெக்டாக. ஓகே, எழுதி. A few moments later. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஆர்டர்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எதுக்கு எண்ட் பாயிண்ட் அப்படின்னா, நம்ம NI10ல ஒரு பாதியிலே விட்டுட்டு வந்து தெரியுமா அவங்கள, அவங்க 2 நோட்டையும் பாதியிலே விட்டு வந்தோம்ல. ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு அவங்க கனெக்ட் ஆகணும். ஓகேவா? கனெக்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன்னா 0.0.0ன்றது அது வந்து உங்கள் மிஷினில் ரன் ஆகிற ஒரு போர்ட்டு. ஸோ அதில் வந்து 8000ங்கிற ஒரு போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ இந்த போர்ட்டில் ஆர்டருங்கிற ஒரு கீ, ஏன்னா நம்மளுக்கு நிறைய எழுதிக்கலாம் இதில். ஆர்டருங்கிற கீழே நம்ம கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஆர்டர் கிரியேட் ஆகணுங்கிறத நம்ம இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆர்டருங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் ரெக்வஸ்ட் அமைச்சிருக்கேன். இப்போ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ரைட்டுன்னு சொல்லியிருந்தால முன்னாடி அந்த ப்ளே ரைட் ஓப்பன் பண்ணி, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜெப்டோ நவ் அப்படின்றது தான் அவனோட வெப்சைட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லிட்டு என்கோடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம ப்ராடக்ட்டையும் UPI ஐடியும் ஒரு நோட்டில் போட்டு வச்சோமா, அது ரெண்டும் இங்கே இந்த இடத்துக்கு வந்துடும் ஜேசனில் போஸ்ட் ரெக்வஸ்ட்டில். ஸோ அந்த ரெக்வஸ்ட்ல இருந்த ப்ராடக்ட்டை மட்டும் நான் எடுத்து அனுப்புறேன். இந்த URLக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஆரோக்கியா மில்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஆகி அந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்துடும். ஓகேவா? அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நான். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுதான் இப்ப நம்ம சொன்ன எல்லாத்தையும் அப்படியே ப்ரோக்ராம்ல எழுதிருக்கீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் போட்டுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுருக்காரு. ஆமா, இவர் எழுதுனாலும் பரவாயில்ல, நம்ம போய் ChatGPT ல இருந்து எடுத்து கொண்டு போட்டுறலாம். அப்படி இல்லனாலும் இந்த கோடை வந்துட்டு நான் உங்களுக்கு நான் GitHubல போட்டு லிங்கா கொடுக்கிறேன். ஃப்ரீயா தருவார், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம இப்ப எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ரன் பண்ணணும். சோ நம்ம ரன் பண்றதுக்கு python main.py இப்போ நம்ம அங்கே சர்வரை ரன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துட்டு 8000 அப்படின்ற ஒரு போர்ட்டில் ரன் ஆகிருக்கு. ஆமாம், அதை நம்ம காப்பி பண்ணியாச்சா. இங்கே வந்துட்டு நம்ம அதை அந்த ரெக்வஸ்ட் அங்கே அனுப்பணும். ஸோ அதுக்கு வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடு இருக்குது. இதில் தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் அந்த கோடில் பார்த்துருப்பீங்க, லைக் app.post அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதே மெத்தட் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம காப்பி பண்ண URL இங்கே போட்டுக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி நம்ம அங்கே ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடணும், ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே எண்ட் பாயிண்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தா இந்த டேட்டா இருக்குல்ல, இது ரெண்டு நம்ம இங்கே அனுப்பணும். ஸோ அதை வந்துட்டு பாடியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அதை. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு நம்ம என்ன நேம் வச்சுருந்தோமோ அதே நேம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீக்கு இந்த ப்ராடக்டோட வேல்யூவும் இதில் எக்ஸ்பிரஷன் மாற்றிட்டிங்கன்னா இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் போட்டுக்கலாம். இதோட வேல்யூவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு UPI ஐடி. ஆமாம், UPI ஐடி இன்னொரு ஆட் பண்ணிவிட்டு UPI ஐடி அப்படின்ற ஒரு கீக்கு இந்த UPI ஐடியோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். இது போட்டுட்டு நம்ம டெஸ்ட் இந்த HTTP ரெக்வஸ்ட்டில் அங்கேருந்து கிடச்ச லிங்கை தூக்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாடிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸோட வேல்யூவையும், ப்ராடக்ட்ஸ் மொத்தம் 2 இருக்கா, ஆரோக்கியா பால் ஒன்று, UPI ஐடி, அது 2 தூக்கி போட்டாச்சு. இதெல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் கொடுத்தோம்னா இது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். டெஸ்ட்டு கொடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியா மில்க்னு சர்ச் பண்ணி இந்த பேஜ் வந்துருச்சா. ஸோ இதில் பார்த்துட்டே இருங்க. ஸோ இதில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம சர்வரில் பார்க்கலாம். லைக் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நான் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கட்டும் நான் அங்கே சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம சர்வரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்ட் ஆட் டு கார்ட் பட்டன் செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் அதில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் டைம் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு சில டைம் நெட்டு ஸ்லோவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுறது, கண்டென்ட் வந்தோன்னு இது பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம நிறைய எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம்னா ஆக்சுவலி யூஸ் கேஸில் வந்து இது நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது பேக்கில் ஏதாவது பண்ணிட்டு. ஆமாம், இது வந்து நம்ம காட்டுறதுக்காக, நம்ம டிஸ்பிளேல காட்டுறதுக்காக நம்ம இந்த வெப்பில் போட்டிருக்கோம். இந்த ஹெட்லெஸ் மோட்னு ஒரு மோட் இருக்குது, அது போட்டு ரன் பண்ணிங்கன்னா இது வரவே வராது. பின்னாடி சொல்லுவோம். இப்போது அதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து ஆட் டு கார்ட் பிடிச்சிருச்சு. ஆமாம், இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஜுக்கு வந்துருச்சு, கார்ட் ஓப்பன்ற பேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு கார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துருச்சு, இந்த பேஜ். ஸோ இப்போ நீங்கள் அதோட ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓப்பனிங் கார்ட் URLனு சொல்லிட்டு அடுத்த இது வந்துருச்சா. அடுத்த இதுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் கார்ட், லுக்கிங் ஃபார் பேமெண்ட் பட்டன், கிளிக்டு பேமெண்ட் பட்டன், அவ்வளோதான். பேமெண்ட் பட்டன் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம UPI ஐடி தான் கொடுத்துருந்தோம், ஆனால் இங்கே கிரெடிட் கார்டில் இருக்க டிஃபால்ட்டாக. ஸோ UPI ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன UPI ஐடி போட்டிருந்தோமோ அதுக்கு என்ட்ரி பண்ணிக்கோ. ஓகே, 150 ரூபா இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எழுதினோம்ல அந்த ஆட்டோமேஷன், அதில் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்து ஒரு ட்ரிகரே வந்துருச்சு. இப்போ ஒரு ஓகே போட்டாருன்னா பால் ஊற்றிடுவாங்க நமக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது 3 ஸ்டெப்பில் முடிச்சிட்டாரு. ஷெட்யூல் ட்ரிகரு, அடுத்து நமக்கு என்ன வேணும், அடுத்து ஒரு சர்வரை ஆட் பண்ணி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாப்ல ஆட்டோமேஷனு. ஸோ சிம்பிளாக இந்த ப்ராசஸை பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஷெட்யூல் மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுற இந்த லாகின் லாக் அவுட்டுக்குலாம் இது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா.
ஓகே, இதுல வேற ஏதாவது அட்வான்ஸ்டா ஏதாவது பண்ண முடியுமா? இங்க வந்துட்டு ட்ரிகர் ஷெட்யூல் பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்போ டெலிகிராம் பாட்டு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் பண்ணி வச்சுட்டு அதுல வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இந்த காய்கறி வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அது இங்க ட்ரிகர் ஆயிடும். ஜஸ்ட் நம்ம மைக் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட் இதெல்லாம் ஆர்டர் போடு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்மள ஆர்டர் போடுற அளவுக்கு பண்ணலாமா? ஓகே, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நடக்குங்க. ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க, இருங்க. என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் முதல்ல பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் பேசினாலே எனக்கு ஆர்டர் போட்டு வந்துருமா? பேசினாலே நீங்க வந்துட்டு வாய்ஸ் எடுத்து இப்போ பாருங்க இதுதான் இது கொஞ்சம் இந்த ஃப்ளோ பார்த்தா ஆட்டோமேஷன் பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய வித்தைகள்லாம் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டூல்ஸ் ஏஜென்ட்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அது எதுக்குன்னு சொல்றேன். அப்புறம் ட்ரிகர் பாத்தீங்கன்னா அங்கே ஷெட்யூல் இருந்துச்சு, இங்க வந்து வெப்ஹுக் இருக்கு. ஓகேவா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ட்ரிகர் தான். ஆமா ட்ரிகர் ஒன்றும் இல்லை, நம்ம இங்க இருந்து இந்த ஏஜென்ட்டுக்கு அனுப்புறோம்ல, அதுவே ரிவர்ஸ் ப்ராசஸ். இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன்ல இருந்து ரெக்வஸ்ட் வந்துட்டு இங்க வந்துச்சுன்னா, ரெக்வஸ்ட்னா ஒன்றும் இல்லை, உங்க ஆடியோ மெசேஜ், இமேஜ், வீடியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அது இங்க வரும். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் கடகடன் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். இப்போ நான் வந்து இந்த ஆடியோவா பேசுற விஷயத்த இது வந்து டெக்ஸ்டா மாத்துமா? இது டெக்ஸ்டா மாத்தாது, நம்ம டெக்ஸ்டா மாத்திடுவோம் ஆல்ரெடி. இங்க மாத்தினாலும் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஏஐல பாத்தீங்கன்னா விஸ்பர் டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு நோட் வச்சிருக்கோம், அது யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி மாத்திடுவேன், மாத்தி இங்க எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வந்தோடனே அதுல ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ஜங்க் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும், அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம். அதை வந்து ஏஐ வச்சு ஃபில்டர் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து இப்போ ஆப்பிள் ஆர்டர் போடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்பிள்ங்கிற வார்த்தையை மட்டும் அது பிரிச்சுக்கணும். ஆப்பிள்ங்கிற வார்த்தையை மட்டும் பிரிச்சுக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல இது கொடுத்துருப்போம், ப்ராம்ப்ட் கொடுத்துருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கும். அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஓலாமா யூஸ் பண்றோம், லோக்கலா ரன் ஆகுது அதுவும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி யூபிஐ ஐடி ஆட் பண்ணி அதே செப்டோ ஏஜென்ட் தான் நம்ம பண்ணோம்ல, அதுவே தான் இங்க ஆட் பண்ணோம்னா முடிஞ்சது. அதே மாதிரி இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரு மைக் மாதிரி ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமா, இருங்க நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த மைக்கு, சும்மா சிம்பிளா பண்ணது. வாய்ஸ் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல ஒன்று கிரியேட் பண்ணிருக்காப்ல, அதுவும் இதுல தான் பண்ணீங்களா? அதுவுமே வச்சு ஏதோ பண்ணிட்டாப்ல. ஆமா, ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்தா பிடிச்சுக்க. ஆப்பிள் இந்த ஆட்டோமேஷன் எழுதிருக்காருல N8 புக்லேருந்து அப்படியே ட்ரிகர் ஆகி அந்த ரோபோட் தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு டூல்ஸ் ஏஜென்ட்டை. அதுலேருந்து அப்படி யூபிஐ ஐடி அவ்வளோ சீக்கிரம். ஓகே, ஆமாம், ஜெப்டோ ஏஜென்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. க்ரோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜெப்டோட ஹோம் பேஜ் வந்துருச்சா. ஸோ அதில் நம்ம என்ன ஆப்பிள்னு கொடுத்துருந்தீங்களா? ஓகே, ஸோ அது வந்துருச்சு, அதுவே ஆடில். ஆமாம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம், ஆப்பிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கேயே வந்துருச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஆட் ஆட் டு கார்ட்டே பண்ணி அங்கே போயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுற இடத்துல இருக்காப்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் கார்டில் இருக்க டிஃபால்ட்டா. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா யூபிஐ ஐடி கரெக்டாக போன வாட்டி பண்ண மாதிரி அது ட்ரிகர் ஆயிரும். அதே ஃப்ளோ தான், சேம் ஃப்ளோ தான். ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ உங்களுக்கு வரும்ல? ஆமாம், வரும். ஒழுங்காக ஆர்டர் போடுங்க. என்ன பழக்கம் இது? போன வாட்டி எப்படி அந்த யூடியூபோட அந்த ஆட்டோமேஷன் தலைவர் கொடுத்தாரோ, கிட்ட ஃபைல் கொடுத்தாரோ, அதே மாதிரி இதோட ரெண்டையும் கொடுத்துருங்க மக்களுக்கு. யாருக்கெல்லாம் அந்த ஃபைல் வந்து வேணுமோ கீழே வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து அந்த கிட்ட ஃபைலை வந்து அதில் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லுங்கள். இருங்க பாய்.